அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்களும் தன்னுடைய பெண் பிள்ளைகளும் தவறான வழியில் இருக்கிறார்கள் என்று கூறக்கூடிய ஆண்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் தான் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரியான வழிகாட்டலையும் சரியான பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும். ஒரு மனைவி தவறு செய்கிறான்னு சொன்னால், ஒரு மகள் தவறு செய்கிறான்னு சொன்னால் அதற்குரிய வழிகாட்டலை நீங்கள் தான் வழிகாட்டியது. நாங்கள் உழைக்கக்கூடிய காசை அல்லது பணத்தை கொடுத்து அவர்களை சில்லறை கடைக்கு அனுப்புவது, மீன் வாங்க அனுப்புவது, மரக்கறி வாங்க அனுப்புவது, அதே போன்று வேறு பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க அவர்களை அனுப்புவது, அதே போன்று பாடசாலை கூட்டமாக அதற்கு அனுப்புகிறது, சமுர்த்தி கூட்டங்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கூட்டங்கள், அதே போன்று ஊரில் நடக்கக்கூடிய சிரமதானங்கள், அதே போன்று இன்னொன்று விடயங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மனைவிமார்களை அனுப்பி வைப்பது. வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்களா, விருந்தாளிகள் வருவது ஒரு பரக்கத்தான ஒரு விஷயம். விருந்தாளிகள் வந்தால் ஆண்களாகிய நாங்கள் கதிரையில் அமர்ந்து கொண்டு மனைவியை கொண்டு சாப்பாட்டை முன்னுக்கு கொண்டு வைக்க விடுவது, மனைவியை கொண்டு தேநீரை கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வைப்பது, மகள் உங்களுடைய குமர் பிள்ளைகளை கொண்டு முன்னுக்கு அவர்களுக்கு சாப்பாடு பரிமாற செய்வது. நாங்கள் வீட்டில் இருந்துட்டு அந்த வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு நாங்கள் சாப்பாடுகள் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து அந்த எடுத்து வைக்கக்கூடிய வேலைகளை மனைவிமார்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வச்சு நாங்கள் செய்ய வைப்பது. மகரமில்லாத ஆண்களை யார் வீட்டுக்குள்ளே கொண்டு வர? ஆண்களாகிய நாங்கள் தான் மகரமில்லாத ஆண்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வருகின்றோம். எங்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி, எங்களுடைய தூரத்து உறவினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உணவுகள் விருந்துகள் வீட்டில் கொடுக்கப்படுகிறதா, அதனை சமைக்கக்கூடிய பொறுப்பை மட்டும் மனைவிக்கு கொடுங்க. அவர்களை கவனிக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட மனைவிமாரை வச்சு நீங்கள் அந்த விடயத்தை செய்வீங்கன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? பெண்களிடம் இருக்கக்கூடிய ஆக ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. கணவன்மாராகிய நீங்கள் ஒவ்வொரு நேரமும் உங்களோட மனைவி காலை சாப்பாடு செஞ்சு தராங்க, காலை சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாராட்டுவீங்களா? இல்லை. ஏன்னா உங்களுக்கு வேலைகள் இருக்கும், அதே சிந்தனை, கடன் பிரச்சனை, அதை விட்டுருவீங்க. பகல் சாப்பாடு செஞ்சு தராங்க, அப்போ அதை நீங்கள் ஞாபகமாக பகல் சாப்பாடு நல்லா இருக்குது அதுவும் சொல்ல மாட்டீங்க. உங்களோட மனைவியை பாராட்டுற விஷயங்கள் உங்களிடம் குறைவாக இருக்கும். ஏன்? உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் வேலை பளுவின் காரணமாக. ஆனால் வரக்கூடிய அந்த அந்நிய ஆண்கள் உணவு நல்லாக இருந்தால் உடனடியாக சொல்லிவிடுவார்கள், உங்களோட உணவு நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லாக இருக்கிறது, தேநீர் நல்லாக ஊற்றுகிறீர்கள். இதனை பெண்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொள்வாங்க. இரண்டாவது கட்டமாக விருந்தாளியாக மறுபடியும் அவர் வரும் பொழுது அவர் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுவார். இப்படி இரண்டாவது கட்டம், மூன்றாவது கட்டம், நாலாவது கட்டமாக போகும்பொழுது அந்த மனைவிக்கு அந்த ஆணின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஏன்? என்னுடைய உணவுகளையும் என்னுடைய பழக்க வழக்கங்களையும் அவர் நன்றாக இருக்குது என்று சொல்கிறார். இப்போ மனைவி அவரின் மூலியமாக ஒரு தவறை இழைக்கும் பொழுது அதற்கு வழிகாட்டியது யார்? நீங்கள் தான். ஏன்? வீட்டுக்கு வந்தால் எப்படி மகரம் பேண வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லாத காரணத்தினால், மனைவிமார்களை வைத்து அவர்களை விருந்தோம்பல்கள் அவர்களை கவனித்ததின் காரணத்தினால் இன்றைக்கு எங்கே போய் முடியுது? தவறுகள் நடைபெறுகிறது. பெண்களை தவறுகள் என்று குத்தம் சொல்வதில் எந்த வகையில் நியாயம்? நீங்கள் வழிகாட்டியதுதான். அதே கூட வரக்கூடிய விருந்தாளிகள் மகரமான ஆண்கள் வருவாங்க, ஒரு மகள்மார்கள் அவர்களை வச்சு தேநீர் இறந்து கொடுப்பது, அதில் வரக்கூடிய ஒரு ஆணோ அல்லது ஒரு வாலிபரோ அவர் ரீதியாக ஒரு பழக்கங்கள் ஏற்பட்டு ஒரு தவறான முடிவுகள் எடுப்பாங்க. இதற்கு யார் காரணம்? எந்த பெண்ணும் எந்த ஒரு ஆணையும் தைரியமாக வீட்டுக்குள் எடுக்கிறது. கணவன்மானாகிய நாங்கள் தான் சரியான முறையில் மகரம் பேணி அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய வீட்டுக்குள்ளே அந்த ஆண்களை கொண்டு வரும். விருந்தாளிகள் வந்தால் பரவாயில்லை, வரட்டும், உறவினர்கள் வரட்டும், ஆனால் மகரம் பேணி நீங்கள் நடக்கும். வரக்கூடியவர்கள் நீங்கள் கவனிங்க. நீங்கள் ஆண்கள் தானே, நீங்கள் தான் கவனிக்கணும். சிலர்கள் இருப்பாங்க தெரியுமா, சொல்லுவாங்க, இந்த மனுஷிட்ட சாமானுக்கு அனுப்புனா எனக்கு விலை கொடுத்தாரான், அப்போ அவள் போனால் இப்படி தான் விலை குறைச்சி கொடுக்காது, ஏதாவது கொடுத்துருவாங்க. உடுப்பு கடையில் கூட்டிட்டு போகிற மனைவிமார உடுப்பு கடையை கூட்டிட்டு போகிறோம், சரி கூட்டிகிட்டு போக வராங்க. இவர் எடுத்து விலை பேசி கொடுக்குறது இல்லை, உடுப்பு கடை என்ன செய்யணும்னா ஊட்டுற மனுஷியை அவன் எல்லா உடுப்புகளை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். வீட்டை வந்தால் சொல்கிறேன்னு தெரியுமா, அது 5000 உடுப்பு ஒரு மாதிரி காய்ச்சி 3000 வாங்கிட்டா தானே, 10,000 உடுப்பு ஒரு மாதிரி கதைச்சி 5000 வாங்கிட்டா தானே. பெருமையாக சொல்கிறேன், இந்த மனைவி பேசி ஒரு மாதிரி விலை குறித்து எடுத்துட்டான். அவள் விலை குறித்து எடுக்கையில் அவளுடைய வார்த்தைகளின் காரணமாக அந்த வார்த்தையை இன்பம் கண்ட அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் விலை குறைக்கிறார். எதனால்? உன்னோட மனைவியின் பேச்சை கண்டு.
அது நீங்கள் காசு கொடுத்து வாங்கலை, உங்களோட மனைவி வார்த்தைகளால் விபச்சாரம் செய்து வாங்குறதா தான் ஏடுகள் எழுதப்படும். இதை வேறு பெருமையாக சொல்கிற சில ஆண்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, மகரத்தை நாங்கள் சரியான முறையில் எங்கள் மனைவிமாருக்கு சொல்லிக் கொடுப்போம். சஹாபா காலத்தில் நபியவங்க வீட்டுக்கு விருந்தாளியை கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் நபியவங்களுக்கு முன்னுக்கு பொரிச்சு இறைச்சி கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சாப்பிட்றாங்க. என்ன இறைச்சி? உடும்பு இறைச்சி. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறைஞ்சிருந்து சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அது உடும்பு இறைச்சி யார் ரசூலல்லாஹ். என்ன சொன்னாங்க? மறைந்திருந்து. அப்போ அந்த இடத்துல பாருங்கள், மகரம் எப்படி பேணப்படுகிறது. வீட்டுக்கு விருந்தாளி வரணும், நபியவங்க வீட்டுக்கு விருந்தாளி கூட்டிகிட்டு போனாங்க. அந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளியிடம் தன்னுடைய மனைவி எவ்வளவு தூரம் இருக்கணும், எப்படி மகரம் பேணும் என்பதை நபியவர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எந்த விதமான மகரம் பேன்றது, எப்போ தெரியுமா மகரம் பேன்ற நாங்கள் நம்மளோட மனைவிமாரு உம்மா 80 வயசு எங்கள் உம்மாவுக்கு ரைட், எங்களோட மகள் அல்லது எங்களோட சகோதரி மௌத்தாகுவாங்க. இப்போ தான் பொம்பளை மையத்தை பார்க்க விடுறது. நம்மளை இஸ்லாமியர்கள் அதிகமானவர்கள் மடத்தனமான ஒரு விடயம் செய்கிறது. இந்த ஜனாசா, பெண் ஜனாசாவை காட்டுறது. உயிரோடு இருக்கும்போதோ இவ கடைக்கு போயிருப்பாங்க, உடுப்பு கடைக்கு போயிருப்பாங்க, அந்நியான்களும் கதைக்க விட்டுருப்பாங்க, வீட்டுக்கு வந்த அந்நியான்களும் கதைக்க விட்டுருப்பாங்க. எல்லா விடையும் சகல அந்நிய ஆண்களோடனும் உலகத்தில் இவர் பேச விட்டுருப்பாரு. ஆனால் இவரை மனைவியோ உம்மாவோ சகோதரி மௌத்தாயிட்டா ஜனாசா பண்ணி காட்ட மாட்டாங்க. அது இப்போ காட்டுறீங்க இல்லை, உயிரோடு இருக்கும்போது உங்கள் மனுஷன் காய்ச்சி தானே இருக்காங்க எல்லாரோடையும், உங்களோட மகள் பேசி தானே இருப்பாங்க மகரமான ஆண்களோட. அதே நான் மௌத்தா போனோட மட்டும் நீங்கள் மூஞ்ச மறைக்கிறீங்க. உயிர்த்தம் போயிருச்சு, அது அழுகிற உடம்பு தானே, காட்டுங்கள. அது சட்டம் பீடு. நீங்கள் உயிரோடு இருக்கும்போது மகரம் பேணிதான் தான் அவரோட ஜனாசாவை காட்டக்கூடாது. நீங்கள் உயிரோடு இருக்கும்போது எல்லாரும் கதைக்க விட்டுட்டு மௌத்தா போன மையத்தை காட்ட, அது பிழையான விஷயம். அந்த விஷயம் தராவி தொழு வச்சா ஆண்களுக்கு வேறு பெண்களுக்கு வேறு. ஏன் ஒன்றா வைங்க, ஏன் தனித்தனி வைக்கிறீங்க? விலங்குதா இல்லையா? அடுத்து விலங்குதா இல்லையா? மகரம் பேண வேண்டும் என்பது விலங்குதா இல்லையா? ஆண்களும் பெண்களும் ஒன்றா தொழக்கூடாதுன்னு விலங்குதா இல்லையா? தனித்தனியாக தான் தொழ வைக்கிறாங்க. கல்யாண வீடுகளுக்கு போனால் ஏன் ஒரே பந்தல் அடிக்கிறீங்க இந்த சாப்பாட்டுக்கு? ஆம்பளைகளுக்கு வேறு பந்தல், பொம்பளைகளுக்கு வேறு பந்தல். ஏன் அப்படி செய்வீங்க? மகரம் விலங்குதா இல்லையா? இதுகளில் மகரம் என்று நீங்கள் ஏன் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், ஒரு கூட்டங்கள், ஒரு நல்லது கெட்டதுக்கு ஏன் ஆண்கள் நீங்கள் போக முடியாது? ஏன் பெண்களை முன்னுக்கு அனுப்புறீங்க? நீங்கள் மகரம் இல்லாமல் பெண்களை நீங்கள் அவர்களை அனுப்பிட்டு கடைசி நேரத்தில் மனைவிக்கு எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, மகள் துரோகம் செஞ்சுட்டு, மகள் இன்னாரை விரும்பிடுச்சு, இன்னாரோட போயிருச்சு, மனைவி இன்னாரோட கதைக்கிறாங்க, தகாத உறவுகள் இருக்கிறாங்க. நீங்கள் தனக்கு வழிகாட்டுன, நீங்கள் வழிகாட்டிட்டு ஏன் மனைவிமாரை குறை சொல்றீங்க? மனைவிமார்கள் ஃபோன் வச்சுப்பாங்க வீட்டில், அந்த ஃபோன் மூலியமாக ஒரு அந்நிய ஆணவ தொடர்பில் இருக்கிறாங்க, தகாத உறவுகள் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு யார் வழிகாட்டினது? நீங்கள் தான். ஃபோன் யார் வாங்கி கொடுத்தா? மனுஷன் வாங்கினாவா? நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. வாங்கி ஃபோன் வாங்கி கொடுக்குற உங்களுக்கு தெரியணும், டிக்டாக்கோ யூடியூப்போ எங்களோட மனைவிக்கு தேவைப்படாத விஷயம். திருமணம் முடித்த மனைவிக்கு, ஒரு ஆணின் கீழ் இருக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த மனைவிக்கு என்னதுக்கு டிக்டாக்கும் யூடியூப் வரும்? தேவையில்லை. கணவனோட கால் பண்ணி கதைக்கிறேன், தேவைகளை கணவன்கிட்ட கேட்குறேன். யூடியூப் டிக்டாக்கில் கேட்டு எதுவும் சாப்பாடு வரப்போகிறது இல்லையே. யார் வாங்கி கொடுத்த ஃபோன்? நீங்கள் தான். சகல தவறுகளையும் நீங்கள் செஞ்சுட்டு மனைவிமார்கள் தவறளிச்சுட்டாங்க, இன்னொருத்தோட கதைக்கிறாங்க, ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததே நீங்கள் தான். அதனால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மகரம் பேணி நடங்க. கியாமத் நாளில் கட்டாயம் விசாரிக்கப்படுவீங்க. கியாமத் நாளில் அல்லாஹ் சில மனிதனுடைய முகங்களை பார்க்க மாட்டான். அதில் ஒன்றுதான் தன்னுடைய மனைவிமார்களை, தன்னுடைய பெண் பிள்ளைகளை, தன்னுடைய பொறுப்பிடக்கூடிய அந்த பெண்களை சகஜமாக அந்நிய ஆண்களோடு பேசவிட்ட மனிதனுடைய முகங்களை கூட அல்லாஹ் கியாமத்னால பார்க்க மாட்டான். அதனால் அன்பார்ந்த உறவுகளே, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தயவு செய்து உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுடைய வீட்டுடைய சூழ்நிலையில் மகரம் பேணி நடங்க. அல்லாஹ் கியாமத்தினால விசாரணைக்கு உங்களை முற்படுத்துவான். அதனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் சரி ஒரு பெண் பிள்ளைகளை பக்குவமாக வழங்க. எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், இன்றைக்கி உறவினர்களாக எத்தனையோ பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள், எவ்வளோ விடயங்கள் அதாவது அநியாயமான முறையில் கொலை செய்யப்படுகிறார்கள். அதனால் அன்பான உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் தயவு செய்து மகரம் பேணி நடக்குமாறு உங்களிடம் அனைவரிடம் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.